மேட்ச் விளையாடலாமாடா? சரி விளையாடலாம். நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். எங்கே போய் ஒளிறதுன்னு வேற தெரியலையே. இங்கே ஏதோ ஸ்டோர் மாதிரி இருக்கே, இங்கே போய் ஒளிஞ்சிடலாம். ஏய், நீ அவுட்டு. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தியா, தாத்தாவோட சின்ன வயசு பொருள் எல்லாம் இங்கே இருக்கு. அங்கே பார்த்தியா, இது ஒரு புக்கு மாதிரி இருக்குல்ல, போய் பார்க்கலாமா? இங்கே பார்த்தியா, இந்த புக்கில் ஏதோ ஃபோட்டோ இருக்கு. ஒருவேளை தாத்தாவோட ஃப்ரெண்டாக இருப்பாங்களோ? சரி வா, நம்ம போய் தாத்தா கிட்டே கேட்டுடலாம். தாத்தா, இந்த புக்கில் இருக்காரே, இவர் யார் தாத்தா? சரி, 2 பேர் வாங்க, நான் அவரை பற்றி சொல்கிறேன். மொழி நம்மளோட இன்பம் துன்பம் எல்லாம் மற்றவங்களுக்கு சொல்ல ஒரு பாலமாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செருப்பு தைக்கிற ஒரு சின்ன பையன் ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தையை மொழிபெயர்ந்து கொடுப்பான்னு சொன்னால் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. அந்த பையன் பேர் தான் வில்லியம் கேரி. 1761 ஆகஸ்ட் 17 நார்த்தம்ப்டன் ஷேரில் அவர் பிறக்கிறார். அவருடைய அப்பா எட்வின் கேரி ஒரு சாதாரண நெசவு தொழில் செய்கிறவர். அம்மா எலிசபெத். அவர் சின்ன வயசுல இருந்தே புத்தகங்கள் படிக்கிறதுலையும் பல மொழிகளை கற்றுக்கிறதுலையும் ரொம்ப ஆர்வமுள்ளவராக இருந்திருக்காரு. குடும்பத்தின் வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியாமல் ஒரு செருப்பு தைக்கிற கடையில் போய் வேலை செய்கிறார். தான் கூட படித்த எல்லாரும் பள்ளிக்கூடம் போகும்போது இவர் மட்டும் ரோட்டோரத்தில் ஓரமாக உட்காந்து செருப்பு தைச்சிக்கிட்டு இருந்தார். அப்படி ஒரு நாள் அவர் செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அவரோட நண்பன் அவர்கிட்ட வந்து, உனக்கு தான் புத்தகம் வாசிக்கிறதுலேயும் மொழியை கற்றுக்கிறதுலேயும் ரொம்ப ஆர்வமாக இருக்கே, இதை நீ ஆண்டவருக்காக பயன்படுத்தலாமேன்னு அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆயிரத்தி 1781 ஆண்டு டார்த்தின் என்பவங்களை திருமணம் செஞ்சு தன் குழந்தைகளோட ஆண்டவருக்காக வாழ்ந்து வந்தார். அப்படி கொஞ்சம் வருஷம் போன பிறகு ஒரு ஆண்டு நிறைவு விழா கூட்டத்தில் அவர் செய்தியாளராக போகும் பொழுது ஏசாயா 54:23 படி தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனிடத்தில் பெரிய காரியங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன அவருடைய செய்தி அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. வீடு சென்ற பிறகு ஒரு ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு வரைபடத்தை எடுத்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஆண்டவரால் இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லி ஏவப்பட்டார். அங்கே போய் அவங்க மொழியிலேயே அந்த வேதாகமத்தை மொழிபெயர்க்கணும்னு அன்னைக்கு தீர்மானம் எடுத்தார். இருந்தாலும் அவர் மனைவியும் அவர் குழந்தைகளும் அவரோட இந்த முடிவிற்கு அவங்க சம்மதிக்கலை. கடைசியாக ஒரு வழியாக அவங்களையும் சம்மதிக்க வச்சு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க இந்தியாவுக்கு புறப்பட்டார். இந்தியாவுக்கு சென்ற பிறகு ஆரம்பத்திலே நிராகரிக்கப்பட்டு உணவு பிரச்சனைகளினாலும் கலாச்சார பிரச்சனைகளினாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார். அதனால் அவர் பிள்ளைகளையும் அவர் மனைவியையும் வரிசையாக அவர் இழந்தார். இருந்தாலும் சோர்ந்து போகாத அவர் அங்குள்ள சில வாலிபர்களால் இந்தியாவுக்கு வந்த நோக்கமான வேதாகமத்தை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். இடையில மொழிபெயர்த்த வேதாகமெல்லாம் அக்கினிக்கு இரையாகி சாத்தானால் சோதிக்கப்பட்டார். இருந்தாலும் மனதளராத அவர் ஆண்டவருக்காக
மறுபடியும் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். கடைசியாக புதிய ஏற்பாட்டை 40 மொழிகள்லையும் முழு வேதாகமத்தை 20க்கும் மேற்பட்ட மொழிகள்லையும் மொழிபெயர்த்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இருந்த பெண்களுக்கு எதிரான உடன்கட்டை ஏறுதலையும் பச்சிளம் குழந்தைகளையும் வெளியிடுவதையும் எதிர்த்து போராடி அதை தடுக்கிறதுக்கு பெரிய காரணமாக இருந்தார். ஒரு நாள் ஆண்டவருக்காக பணியாற்றின வில்லியம் கேரிக்காக ஒரு பாராட்டு விழா வச்சாங்க. என்னை அழைச்சதுக்கே என்னோட முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நீண்ட நேரம் எடுத்துக்க விரும்பலை. நான் அடுத்து எதுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னா, இப்படியாப்பட்ட உயர்ந்த மனிதர்கள், வில்லியம் கேரி போல் அந்த இப்படியாப்பட்ட உயர்ந்த மனிதர்கள் பக்கத்தில் நான் அமர வச்சதுக்கு என்னோட அடுத்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, இந்த ஷூ தயாரிக்கிற இவரையே ஆண்டவரால் உயர்த்த முடியும் அப்படின்னா நம்மளையும் ஆண்டவரால் நிச்சயம் உயர்த்த முடியும். நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட இந்த பாராட்டு விழாவுக்கு வந்த எல்லாத்துக்குமே நான் முதல்ல நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்னதுலேயும் ஒரு சில தப்புகள்லாம் இருக்குது. என்னென்னா, அவர் சொன்ன மாதிரி நான் ஒன்றும் ஷூ தயாரிக்கிறவன்லாம் இல்லை, சாதாரண ஒரு செருப்பு தைக்கிறவன் தான். அவர் சொன்ன மாதிரியே ஒரு சாதாரண செருப்பு தைக்கிறவனை கூட ஆண்டவர் இந்தளவுக்கு உயர்த்தியிருக்காருன்னா உங்களையெல்லாம் இன்னும் மென்மேலும் கண்டிப்பாக உயர்த்துவார். அன்னைக்கு சாதாரணமாக ஒரு செருப்பு தைச்சிட்டு இருந்தவனை இன்றைக்கி இத்தனை பேர் மத்தியில் சரிசமமாக உட்கார வச்ச என்னோடய ஆண்டவருக்கு இந்த இடத்துல நான் நன்றியை சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கை மாறிவிடும். பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாம் மீண்டும் கூட வரும். நீ நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று ஊரே பேர் சொல்லும். ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த வில்லியம் கேரி திரும்ப ஒரு தடவை கூட இங்கிலாந்து போகாமல் இந்தியாவிலேயே உயிரை விட்டார். இந்தியாவுக்கு வந்த அவர் செராம்பூர் காலேஜ், அனாதை இல்லங்கள் மற்றும் தொழுநோய் மருத்துவம் ஆகியவற்றை எல்லாம் நிறுவப்பெற்றார்.